சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சென்னை மட்டுமல்லாமல் புறநகர் பகுதிகள் மற்றும் வெளி மாவட்டங்களில் இருந்தும் அதிக அளவில் நோயாளிகள் தினம்தோறும் வந்து சிகிச்சை பெற்று செல்கின்றனர். நூற்றுக்கணக்கானோர் உள்நோயாளிகளாகவும் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் வியாழக்கிழமை மாலை 5:30 மணி அளவில் பிணவரைக்கு எதிரே இருக்கும் 7 மாடி கட்டிடத்தில் திடீரென மின்சாரம் தடைபட்டது. மின்சாரம் துண்டிக்கப்பட்ட கட்டிடத்தில் 100க்கும் மேற்பட்ட நோயாளிகள் உள்நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டிருந்தனர். மின்சாரம் துண்டிக்கப்பட்டது குறித்து நோயாளிகள் அங்கிருந்த செவிலியர்கள் மற்றும் மருத்துவரிடம் முறையிட்டுள்ளனர். ஆனால் அவர்கள் உடனடியாக மின்சாரம் வந்துவிடும் என்று கூறியதை தவிர்த்து வேறு எந்த பதிலும் கூறாமல் மௌனமாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. சாயந்தரம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி மாற்றினாங்க. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கரண்ட் கிடையாது. அதுக்கிட்ட வரும் நீங்கிறாங்க. இன்னும் யாரும் சரியாக பதில் சொல்ல மாட்டாங்க சார். கரண்ட்டு ஒரு 4 மணி நேரமாக கரண்ட்டு கிடையாது. அதனால உள்ளே ரொம்ப முடியல. அதனால வெளில வந்து உட்காந்துட்ருக்கோம். அங்கே மின்சாரம் இல்லாததால் மின்விசிறி செயல்படவில்லை. இதனால் சில நோயாளிகள் புழுக்கத்தால் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். இது குறித்து அங்கு இருந்த செவிலியர்களிடம் கூறியதும் அவசரமாக அவர்களை பக்கத்து கட்டிடங்களில் உள்ள சிகிச்சை மையங்களில் மாற்றி அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இது குறித்து பாதிக்கப்பட்ட நோயாளிகள் கூறும்போது, மாலை 5 மணியிலிருந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டு விட்டது. நாங்கள் பல முறை இங்கிருந்த செவிலியர்களிடம் கேட்டோம். ஆனால் இப்போது வந்துவிடும் என கூறினார்களே தவிர மின்சாரம் வரவில்லை என்றனர். மணி கரண்ட் போய் இங்கே யாருமே வந்து இது இன்ன வரைக்கும் இதுக்குன்னு எந்த இதுவும் மணி 7:30 ஆயிடுச்சு. நான் 6 மணிக்கு வந்தோம். இங்கே அட்மிட் பண்ணதுக்காக வந்தோம். என்னாச்சுன்னா கரண்ட்டே அப்போ தந்தில்லை. இதோ 2 ஹவரில் வந்துடும் 1 ஹவரில் சொன்னாங்க. எப்படி இதில் இருக்குது பாருங்கள். இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் ஒரு கரண்ட் இல்லை, ஜென்ரேட்டர் இல்லை, எதுவுமே இல்லாமல் இருக்குது. மின்சாரம் தடைப்பட்ட கட்டிடத்திற்கு வந்த மருத்துவமனை முதல்வர் லியோ டேவிட் கூறும்போது, அருகாமையில் கட்டிட வேலை நடைபெறுகிறது. அந்த பணியின் போது தெரியாமல் இந்த கட்டிடத்திற்கு வரும் மின்சார ஒயரை JCB இயந்திரம் மூலம் துண்டித்து விட்டனர். அரை மணி நேரத்தில் மின்சாரம் கொடுப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது என தெரிவித்தார். அத்தோடு இங்கு சிகிச்சையில் உள்ள எந்த உள்நோயாளிகளுக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. அவர்களுக்கு தேவையான உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. உரிய சிகிச்சை தேவைப்படுபவர்கள் மற்ற வார்டுகளுக்கு மாற்றப்பட்டு அவர்களுக்கான சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது என்றார். அது ஒன்றும் இல்லை, அந்த கேபிள் அங்கே ஒர்க் நடக்கிறதுல கேபிள் கட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். இல்லை 7 மாடி கிடையாது, 2 மாடி. அதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்குது. இல்லை வேற ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ½ அன் ஹவரில் வந்துடும். எலக்ட்ரிக்கல் பார்த்துட்டு இருக்காங்க, வந்துடும். இல்லை டெத் எல்லாம் எதுவுமே டெத் இல்லை. வந்துடும், இப்போ வந்துடும். நீங்களே வேணா நின்று பாருங்க. இப்போ வந்துடும். அவர் கூறியது போல அரை மணி நேரத்தில் மின் இணைப்பு வந்தது. மின் இணைப்பு வந்த பின்னர் சுகாதாரத்துறை செயலாளர் செந்தில்குமரன் பாதிக்கப்பட்ட கட்டிடத்தில் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தவர், இந்த பகுதியில் திடீரென மின்சாரம் துண்டிக்கப்பட்டது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய மருத்துவமனை டீன் லியோ டேவிட் கூறும்போது, இந்த கட்டிடத்தில் இருந்து 23 நோயாளிகளை முன்னதாகவே நாங்கள் வேறு கட்டிடத்திற்கு மாற்றி உள்ளோம் என்றார். இங்கேருந்து 23 பேரை ஷிஃப்ட் பண்ணோம். அந்த புது பில்டிங் ஷிஃப்ட் பண்ணோம். மீதி இல்லை, எந்த ப்ராப்ளமும் இல்லை. அவங்களாம் நல்ல பேஷண்ட் தான். மீதி பேஷண்ட்ஸ் கரண்ட் வந்துருந்தாலும் நாங்கள் இங்கேயே இருக்கிறோம் அப்படின்னாங்க. பார்க்குறீங்க, இங்கே இருக்கிறோம். ஆக்சிஜன்லாம் ஒன்றும் ஆகும். ஆக்சிஜன்லாம் ஒன்றும் இல்லை. ஆக்சிஜன் பேஷண்ட்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. ஆக்சிஜன் உள்ளவங்க நாங்கள் மாட்டோம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தலைநகரில் பழமையும் பல நூறு மக்களின் அத்தியாவசியமுமாக இருக்கக்கூடிய கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் இந்த கட்டிடத்தில் மின்சாரம் தடைபட்டால் இதனை ஈடுகட்டும் வகையிலான ஜெனரேட்டர் எதுவும் இல்லை என்றும் கூறப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த பிரச்சனையை அடுத்து இனி மின்சாரம் தடைபட்டால் மாற்று ஏற்பாடாக மின்சாரம் வழங்குவதற்கு ஜெனரேட்டர் அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர்.
பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜெபர்சன் மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.